ஹாய், நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே வெஜிடபிள் சாலையே ஒரு கட்லெட் செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் உங்கள்கிட்ட பொட்டேட்டோ இருக்கும். அந்த பொட்டேட்டோவை வேக வச்சுருக்கேன். ஒரு பெரிய பொட்டேட்டோவும் ஒரு ஸ்மால் சைஸ் பொட்டேட்டோவும், பட்டாணி அதுவும் வேக வச்சுருக்கேன். இந்த சீக்கிரம் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக வேகக்கூடிய கேபேஜு, கேரட்டு, குடமிளகா, இந்த குடமிளகா, சிவப்பு கலர் குடமிளகா, இது எல்லாத்தையும் வேகாது எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு, கரம் மசாலா பவுட்ரு, கடலை மாவு ஒன்று தான் மாவு, மற்றபடி எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இதை வேக வச்ச இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கமாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இதில் என்ன காய்கறினாலும், இப்போ பீன்ஸு கொஞ்சம் வேக வச்சு போட்டுக்கலாம், காளான் கொஞ்சம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி, பன்னீர் கொஞ்சம் துருவி அதெல்லாம் போட்டுக்கிடலாம். அது அவங்கவுங்க விருப்பம்தான். இது கட்லெட் மாதிரி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணும்போது இதாகிராதா அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஒன்றும் ஆகாது. அதுதான் கடலை மாவு பைண்டிங் போடுறோம். கடலை மாவு சரிலாம் போட போகிறது கிடையாது. கேபேஜு, குடமிளகா, இது சின்ன பிள்ளைகளுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கேரட்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதை போட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு, இஞ்சி பூண்டுலாம் போட வேண்டியதில்லை. இஞ்சி வாசம் பிடிக்கிறவங்க இஞ்சி லேசாக கட் பண்ணி போடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இது இப்போயே நல்லா பிடிக்க வரும். ஆனால் இதை இப்படியே போட முடியாது. போட்டால் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண முடியாது. ப்ரெட்டு க்ரம்ஸில் தோச்சி போடுவாங்க. அதை காட்டிலும் இப்போ இந்த கடலை மாவில் சேர்த்து போடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கரம் மசாலா பவுட்ரு வாசனைக்கு போட்டுக்கிடலாம். இஞ்சி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க லேசாக துருவி போடலாம். இஞ்சியை துருவி போட்டுக்கோங்க. இது மட்டன் கட்லெட் நம்ம செஞ்சோம்ல, அதே மாதிரி வெஜிடபிள் கட்லெட்டு, மட்டன் கோழா உருண்டை செஞ்ச மாதிரி. இது இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். பிணைஞ்சி பார்ப்போம். இன்னும் ஒரு கரண்டி கூட போட்டுக்கிறோம். நம்ம பிணையும் போது தெரியும் இது ஒட்டலை, நம்ம கையில் ஒட்டலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது கிட்டத்தட்ட 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது நல்லா சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை நல்லா காய விடணும். எண்ணெய் காய்கிறது முந்தி போட்டுறாதீங்க. இது தொடச்சி கொடு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா சொல்லட்டா, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா சூடான அப்புறம் தான் இது போடணும். போடுறேன். நல்லா பெரட்டி கொடுத்து கோல்டன் கலர் வரும்போது திருப்பி 2 போடலாம். இவ்வளோ எண்ணெய்க்கு
இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு ஆண்டிக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. உங்கள் சாயந்தர நேரத்தை சந்தோஷமாக்குங்க. ஒரு வெஜிடபிள் சூப்பு, ஒரு கேரட் அல்வா, ஒரு பீட்ரூட் சாலடு, இந்த வெஜிடபிள் கட்லெட்டு, இப்படிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஒரு நல்லா யூஸ் பண்ண ஒரு இது இருக்கும், ஒரு மன நிறைவு. பிள்ளைகளுக்கு உங்கள் கிட்டுக்கு வந்து பழக்கின ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே திருப்பிடலாம். இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். டொமேட்டோ சாஸ் வச்சு உங்கள் ஈவினிங்கை ரொம்ப சந்தோஷமாக செலவழிங்க. வெஜிடபிள் கட்லெட் இஸ் ரெடி.